அனைவரும் வணக்கம். சற்று முடியான தகவல் பார்த்தீங்கன்னா குடிப்பிரியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல். அதாவது கிளைமேட் மாறுதே, டாஸ்மாகில் வரப்போகும் மிக பெரும் மாற்றம், டைமிங்கை மாற்ற ரைமிங்காக கோரிக்கை இப்படின்னு தான் பார்க்க போறோம். அதாவது டைமிங் வந்து எந்த டைமுக்கு வந்து மாத்திருக்காங்க அப்படிதான் கூடுதலாக பார்க்க போறோம். அதாவது டாஸ்மாக் வந்து எந்தெந்த டைம்ல திறக்க போறாங்க, எந்த டைம்ல மூட போறாங்க அப்படின்றது அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததும் அதுக்கப்புறம் வரப்போறதான் கூடுதலாக பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசுக்கு வருவாய் அள்ளித்தரும் துறைகளில் ஒன்றாக டாஸ்மாக் விளங்குகிறது. தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில டாஸ்மாக் பணியாளர்கள் அரசுக்கு முக்கிய அதாவது கோரிக்கை ஒன்றை வைத்திருக்காங்க. தற்போது நண்பகல் 12 முதல் இரவு 10 மணி வரை மது விற்பனை நடைபெறும் நிலையில அந்த நேரத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து இப்ப எழுந்திருக்க சொல்லியிருக்காங்க. இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் விற்பனை நேரத்துல மாற்றம் செய்து அறிவிக்கப்படலாம் என தகவல் வந்து வெளியாகி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பல இடங்களில் பலத்த மழையுடன் தொடர்கிறது. தினமும் மாலை நேரம் முதல் இரவு வரை பல இடங்களில் மழை கொட்டி தள்ளி வருகிறதால் மக்கள் வந்து ரொம்ப அவசியப்படுறாங்க. குறிப்பா டாஸ்மாக் ஊழியர்களும் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையிலால் தான் டாஸ்மாக் கடைகளின் இயங்கும் நேரத்தில் மாற்றம் செய்யும் முயற்சி அரசு தரப்புல பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் செய்தியில் வந்து வெளியாகி சொல்லியிருக்காங்க. வழக்கமாக மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள் மதியம் 12 மணிக்கு திறந்து இரவு 10 மணி வரும் இயங்கும். இது வந்து ஆக்சுவலா நடக்கிறது தான் இப்போ நடந்துன்னு இருக்கு. அதாவது டாஸ்மாக் உருவாய் பார்த்தீங்கன்னா மழையால சாலைகள் நீரால் மூழ்கி வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதால் மற்றும் மழை காரணமாக இரவு நேரத்தில் வீடு திரும்புவது கடினமாக இருப்பதால ஊழியர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பருவமழை காலம் முடியும் வரை டாஸ்மாக் கடைகளை 1 மணி நேரம் முன்பே மூட வேண்டும் என பணியாளர்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கையை அரசு அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதால அது வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மது விற்பனை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டாஸ்மாக் என்பது அரசு வருவாயில் மிகப்பெரிய ஒரு பங்கை கொண்டதாக ஒரு துறையாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது இருக்கும்ல இருக்கிறது அப்படிங்களா. தினசரி பார்த்தா நேரடி விற்பனை மூலமாக மட்டுமே குறைந்தது பார்த்தீங்கன்னா 100 கோடி வருமானம் கிடைக்கிறது. சாதாரண நாட்களில் இவ்வளவு வருமானம் கிடைத்தால் பண்டிகை நாட்களில் ஏதாவது பார்த்தீங்கன்னா 400 கோடி வரை உயர்கிற சொல்றாங்க. கடந்த நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மட்டுமே 50,000 கோடிக்கு மேல் வருமானம் அரசுக்கு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் மதுவிலக்கு ஆயத்தீர்வை மூலம் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் எனப்படும் டாஸ்மாக் தமிழகம் முழுவதும் சில்லறை மதுபான விற்பனையில ஈடுபட்டு வர சொல்றாங்க. டாஸ்மாக் மூடு நேரம் வந்து மாற்றம் அதாவது சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 2000க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளும் அதனுடன் இணைந்து பார்களும் செயல்படுகின்றன. இந்த மது கடைகளை பாத்தீங்கன்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்கள் 180 மில்லி, 360 மில்லி, 740 மில்லி ஆகிய அளவுல விற்கப்படுகிறது. ரூபாய் 140 முதல் 1000 ரூபாய் வரை மதிப்பிலான மதுவை அந்த வகையில வந்து விற்கிறாங்க. நாள்தோறும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வந்து வருவாய் தரும் துறையாக டாஸ்மாக் இருக்குது. சாதாரண நாட்கள் மட்டும் அல்லது அது வார விடுமுறை பார்த்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி, புத்தாண்டு உள்ளிட்ட விடுமுறை நாட்கள்ல இன்னும் பல மடங்கா வந்து கூடும் அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமிங் வந்து மாத்திரத்தை பற்றி தான் அந்த 1 மணி நேரத்துக்கு வந்து முன்னாடியே பருவமழை காரணமாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பரிசீலிக்கப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது போன்ற குடிப்பிரிவுகள் மற்றும் மதுபானம் பற்றிய கூடுதல்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.